ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷரக் vlog கார்னர். குயிக்காக ஒரு பிரியாணி செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயிலும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. அதில் பிரியாணி எல்லாம் மொக்கு, முந்திரி, ஏலக்காய், ரோஸ், லவங்கம் எல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணுங்கள். தக்காளி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறதுக்கு நல்லா வதங்குறதுக்காக நம்ம கல்லுப்போ அல்லது சால்ட் உப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஸோ மிக்சியில் கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதில் என்ன அரைச்சிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, கசகசா எல்லாம் போட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம். ஒரு சைடு நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சிக்கனை நல்லா கழுவி உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள், தேங்காய் எண்ணெய், மிளகாத்தூள் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ ஊற வச்சதை எடுத்து நம்ம பேஸ்ட்டில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு அரிசி ஊற வச்சுருப்போம்ல, அதை எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம புதினாவோ கொத்தமல்லியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொத்தமல்லி மட்டும்தான் இருக்கிறனால கொத்தமல்லியை போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு கிளறி விட்டுறேன். ஸோ கொஞ்சமாக அது வெந்ததுக்கப்புறம் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு எவ்வளோ விசில் தேவையோ நான் அவ்வளோ விசில் விட்டு இறக்கி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய டைப் ஆஃப் பிரியாணி நான் அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்காக போஸ்ட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.